ஒகிமி வாழ்க்கை முறையின் முக்கிய அம்சங்கள். அந்த ஊரில் வாழ்கிற மக்கள் பெரும்பாலானோர் காய்கறி தோட்டங்கள் வச்சுருக்காங்க. தேநீர், ஆரஞ்சு போன்ற தோட்டங்களும் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு சமூக அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்க சிறிய விஷயங்களை கூட கொண்டாடுறாங்க. இசை, பாட்டு, நடனம், இது எல்லாமே அவங்களோட அன்றாட வாழ்க்கையின் இன்றியமையாத செயல்களாக இருக்குது. வாழ்க்கையில் ஒன்றோ இல்லை அதற்கும் மேற்பட்ட முக்கிய நோக்கங்கள் இருக்குது. அவர்களுக்கென்று ஒரு தனி இக்கிகையும் இருக்குது. ஆனால் அவங்க அதை தீவிரமாக எடுத்துக்கொள்றதில்ல. அவங்க எப்போதும் ஆஸ்வாசமாகவே இருக்காங்க. தாங்க செய்கிற வேலை அனைத்திலையும் ரசித்து மகிழ்கிறாங்க. அவங்க தங்களுடைய பாரம்பரியம் குறித்தும் உள்ளூர் கலாச்சாரம் குறித்தும் பெருமையாக உணர்கிறாங்க. மக்களுக்கு இடையேயான தொடர்பு அவங்கள்ட்ட வலுவாக இருக்குது. அவங்க ஒருவருக்கொருவர் எல்லா விஷயத்துலேயும் ஒத்தாசையாக இருக்காங்க. ஒரு வயல் வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு கட்டுவது வேலையாக இருந்தாலும் சரி, நகராட்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அதில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காங்க. அவங்க எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஆனால் தங்களுக்கு ஆஸ்வாசம் அளிக்கின்ற வேலையில் மட்டுமே தங்களை மூழ்கடிச்சுக்கிறாங்க. எதுவும் செய்யாமல் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிற வயதான முதியவர்களை அந்த ஊரில் பார்க்கவே முடியாது. நண்பர்களோடு சேர்ந்து பாடுறது, அக்கம் பக்கம் வீட்டாரை பார்க்கறது, விளையாட்டின் மீது ஆர்வம்னு எங்கேயாவது போவதும் வருவதுமாகவே இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இக்கிகை உணவு. நீண்ட ஆயுளுடன் இருக்கும் மக்கள் உண்ணும் உணவும் பருகும் பானங்களும். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் தான் மிகவும் அதிகமான பாதிக்கப்பட்ட இடம் ஒகினோவா தான். போர் மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட பஞ்சத்தினால சராசரி ஆயுட்காலம் எதிர்பார்ப்பு குறைவாகவே இருந்தது. ஆனால் அதிலிருந்து மீண்டு ஜப்பானில் மிக அதிக ஆயுட்காலத்தை கொண்ட மக்கள் இருக்கும் இடமா ஒகினோவா மாறிடுச்சு. ஜப்பானியர்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பதற்கு பின்னால் உள்ள ரகசியம் எது? சராசரி ஆயுட்காலம் எதிர்பார்ப்பில் ஒகினோவா உலகிலேயே சிறந்த இடத்தில் இருப்பதற்கு என்ன காரணம்? ஜப்பானில் ரயில் இல்லாத ஒரு பகுதி ஒகினோவா தான். அங்குள்ள மக்கள் கார்களை பயன்படுத்தாதிருக்கும் போது ஒன்று நடக்கணும் அல்லது மிதிவண்டியில் பயணிக்கணும். உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய உப்பின் அளவு நாளொன்றுக்கு 10 கிராமுக்கு குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற ஜப்பான் அரசின் பரிந்துரையை பின்பற்றிட்டு இருக்க ஒரே ஜப்பானிய பகுதி ஒகினோவா தான். ஒகினாவா மக்களின் அற்புதமான உணவு பழக்கம். ஜப்பானில் இதய நோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை ஒகினோவாவில் தான் மிகவும் குறைவு. இதற்கு அவங்களோட உணவு பழக்கத்திற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. உலகம் முழுவதும் ஊட்டச்சத்து வல்லுநர்கள் ஊட்டச்சத்து பற்றி பேச்ச எடுத்தாலே ஒகினாவா உணவு பழக்கம் பற்றி பேசுவதற்கு தக்க காரணம் இருக்கத்தான் செய்யுது. உள்ளூர் மக்கள் பலதரப்பட்ட உணவு வகைகளை எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக காய்கறிகள் பலதரப்பட்டவை என்பது தான் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். ஒகினாவாவில் 100 வயதை தாண்டியவர்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அவர்களை 206 விதமான உணவுகளை உட்கொள்றதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவற்றில் மசாலா பொருட்களும் அடங்கும். அவங்க பலவிதமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறத வழக்கமாக ஆக்கிக்கிட்டாங்க. அவர்கள் தினமும் 18 விதமான பொருட்களை உட்கொள்கிறாங்க. துரித உணவில் இருக்கும் ஊட்டச்சத்து குறைவுக்கு நேரெதிரானது இது. அவங்க தினமும் 5 கிண்ணங்கள் அளவு காய்கறிகளையும் பழங்களையும் எடுத்துக்கிறாங்க. ஒகினாவா மக்களில் உணவு தினமும் 7 விதமான காய்கறிகளும் பழங்களும் இடம்பெறுது. உங்கள் உணவில் பலதரப்பட்ட உணவுப் பொருட்கள் இடம்பெறுகின்றனவா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு எளிய வழி இருக்குது. உங்கள் உணவில் வானவில்ல நிறங்கள் அனைத்தையும் கொண்டிருக்கிறது போல உங்கள் உணவில் ரெயின்போவில் இருக்கிற அனைத்து நிறங்களும் உங்கள் உணவில் இருந்துச்சுன்னா நீங்கள் பலதரப்பட்ட உணவை உட்கொள்கிறதா அர்த்தம். எடுத்துக்காட்டா சிவப்பு குடைமிளகாய், கேரட்டு, கீரை, காலிஃப்ளவர், கத்திரிக்காய், இவை அனைத்தும் பலவிதமான நிறங்களில் இருக்கும் பலவித ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கி காய்கறிகளாகும். பலதரப்பட்ட காய்கறிகள், உருளைக்கிழங்கு, பயறு வகைகள், டோஃபு, சோயா ஒகினாவா மக்களின் முக்கிய உணவாகும். உணவிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் கலோரிகள் 30% காய்கறியிலிருந்து கிடைக்குது. தானியங்கள் தான் அவங்களுடைய அடிப்படை உணவு. ஜப்பானியர்கள் வெள்ளை அரிசியை தினமும் உட்கொள்கிறாங்க. சில சமயங்களில் அவங்க நூடுல்ஸையும் சேர்த்து கொள்கிறாங்க. ஒகினாவாவில் அரிசி தான் முக்கிய உணவு. அவங்க அரிதா சர்க்கரையை சேர்த்துக்கிறாங்க. அப்படியே அவங்க சர்க்கரையை எடுத்துக்கிட்டாலும் அது கரும்பு சர்க்கரையாகவே இருக்கும். இந்த அடிப்படை உணவு பழக்கங்களோட ஒகினாவா மக்கள் வாரத்துக்கு 3 நாட்களாவது மீன்களை எடுத்துக்கிறாங்க. ஜப்பானில் பிற பகுதிகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ளப்படும் இறைச்சி உணவு பன்றிக்கறி தான்.
ஒகினவா மக்கள் அதை வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே எடுத்துக்கிறாங்க. ஜப்பான்ல மற்ற பகுதிகளில் மக்கள் உட்கொள்ளும் சர்க்கரையின் அளவு 1/3 அளவு சர்க்கரையை ஒகினவா மக்கள் எடுத்துக்கிறாங்க. அதாவது இனிப்பு, சாக்லேட் போன்றவை ஒகினவா மக்களின் உணவில் அதிகமாக இடம்பெறதே இல்லை. அதே போல் ஜப்பான் மற்ற பகுதிகளில் மக்கள் உட்கொள்ளும் உப்பின் அளவு கிட்டத்தட்ட பாதி அளவு உப்பையும் ஒகினவா மக்கள் சேர்த்துக்கிறாங்க. ஜப்பானில் தினசரி சராசரியாக 12 கிராம் சேர்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த ஒகினவா தீவில் 7 கிராம் மட்டுமே சேர்த்துக்கிறாங்க. ஜப்பானில் மற்ற பகுதிகளில் உள்ள மக்களோட ஒப்பிடுகையில் ஒகினவா மக்கள் குறைவான கலோரிகளை உட்கொள்கிறாங்க. ஜப்பானில் தினசரி 2068 கேலரிஸ், ஒகினவாவில் அளவு 1785 கேலரிஸ் மட்டுமே. பொதுவாக நீல மண்டலங்களில் உள்ள மக்கள் குறைவான கலோரிகளை எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான தலைப்பு 80%. நம்ம முன்னமே பார்த்த மாதிரி 80% உணவு பழக்கம். இதை பின்பற்றுவது ரொம்ப சுலபம். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வயிறு கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது, ஆனால் இன்னும் சிறிது சாப்பிடலாம் நமக்கு தோன்றும் போது சாப்பிட்றத நம்ம நிறுத்திடணும், அவ்வளவுதான். அதோட உணவுக்கு பின்னாடி பரிமாறப்படும் இனிப்பையும் தவிர்க்கணும். பரிமாறப்படும் உணவின் அளவை குறைச்சிக்கணும். நாம் சாப்பிட்டு முடிக்கும்போது லேசாக பசி இருக்கணும் என்பது தான் அதன் பொருள். ஜப்பானில் மொத்த உணவும் சிறு சிறு தட்டுகளில் வைத்து ஒரே சமயத்தில் கொடுக்கப்படும். ஒரு தட்டில் சாதம் இருக்கும், ஒன்றில் காய்கறிகள் இருக்கும், ஒரு கிண்ணத்தில் சூப் இருக்கும். இப்படி சின்ன தட்டுகளில் பரிமாறப்படுவது அளவுக்கு அதிகமாக உண்பதை தடுக்க உதவுது. 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஜென் புத்தகத்தில் நீங்கள் உண்ணும் விரும்பும் உணவில் 2-3 பங்கு உணவை மட்டுமே உண்ணும்படி பரிந்துரைக்கப்படுது. குறைவாக உண்ணும் பழக்கம் கீழே நாடுகளில் இருக்கும் புத்த விகாரங்களில் பரவலாக கடைபிடிக்கப்பட்டு வருது. கலோரிகளை குறைப்பதன் பயன்களை புத்த மதம் 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பே கடைபிடிக்கப்பட்டது. குறைவாக சாப்பிட்டு நீண்ட நாள் வாழலாம். இந்த கருத்தை யாரும் எதிர்க்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். தீவிர உடற்சத்து குறைபாட்டுக்கு வழிவகுக்காத வர நம்முடைய உடல் நம்மிடம் கேட்பதை விட குறைவான கலோரிகளை அதற்கு அளிப்பது ஆயுள் நீட்டிப்புக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் குறைவான கலோரிகளை எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்களை சேர்த்துக்கொள்வது அவசியம். நம்முடைய உடலுக்கு போதுமான அளவோ அல்லது அதற்கு மேலாகவோ கலோரிகளை நம்ம உட்கொண்டானா நம்ம உடல் களைப்புற்று தளர்வடைய தொடங்கிடும். ஏனெனில் உடலின் பெரும்பாலான ஆற்றல் செரிமானத்துக்கே செலவாகிடும். குறைவான கேலரிஸை எடுத்துக்கொள்வது இன்னொரு விதத்திலையும் நல்லது. அது உடலில் இருக்கும் IGF-1 அளவை குறைக்கும். இந்த IGF-1 அப்படிங்கிறது ஒரு புரதம். மூப்படைவதில் அது முக்கிய பங்கு வகிக்குது. இந்த புரதத்தின் அளவு நம்முடைய இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக இருப்பது நாம் விரைவில் மூப்படைவதற்கு வழிவகுக்குது. போதுமான ஊட்டச்சத்துக்களுடன் கூடிய மிதமான கலோரி குறைப்பு நடவடிக்கை அதீத உடல் பருமன், நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், புற்றுநோய் போன்றவற்றுக்கு எதிரான பாதுகாப்பை அளிக்குது. இந்த 80% விதியை தினந்தோறும் கடைபிடிக்க முடியாதவங்களுக்காக ஒரு மாற்று வழி இருக்கு. வாரத்துக்கு 2 நாட்கள் உண்ணாவிரதம் இருப்பது தான் அது. உண்ணாவிரதம் இருக்கும்போது 2 நாட்களில் முழு பட்னி கிடைக்க வேண்டியது அவசியம் இல்லை. 500 கேலரிஸ்க்கு குறைவாக உண்ணணும், அவ்வளவுதான். மற்ற 5 நாட்களில் வழக்கம் போல சாப்பிட்டு கொள்ளலாம். உண்ணாவிரதம் இருப்பது சீரண உறுப்புகள் தம்மை கட்டுப்படுத்தி கொள்ளவும் ஓய்வெடுத்து கொள்ளவும் உதவுது. 15 உணவுப் பொருட்கள் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. டோஃபு, மீசோ அது ஒரு வகை ஜப்பானிய மசாலா பொருள். டோனா மீன், கேரட், கோயா அதாவது பாகற்காய், கோம்பு ஒரு வகையான கடற்பாசி, முட்டைக்கோஸ், நோரி கடற்பாசி, வெங்காயம், முளைவிட்டுள்ள சோயா, ஹெக்கிமா வெள்ளரி போன்ற காய், சோயா பீன்ஸு அவித்தது இல்லைன்னா பச்சையா, சீனிக்கிழங்கு, குடைமிளகாய், மல்லிகை தேநீர். சன்பின்சா அது என்ன சன்பின்சா? அது ஒரு வகையான மல்லிகை தேநீர். ஒகினவா மக்கள் மற்ற வகை தேநீரை விட சன்பின்சா தேநீரை அதிகமாக பருகுறாங்க. இது பசுந்தேநீரும் மல்லிகை மலரும் கலந்த தேநீராகும். இது கிட்டத்தட்ட மேற்கத்திய நாடுகள் பரிமாறப்படும் மல்லிகை தேநீரை போன்றது. மல்லிகை தேநீர் சீனாவிலிருந்து வருது. 1988ஆம் ஆண்டு ஒகினவா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தைச் சேர்ந்த ஒரு ஆய்வாளர் இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் ஆற்றல் மல்லிகை தேநீருக்கு இருப்பதை கண்டுபிடிச்சாரு. ஒகினாவில் சன்பின்சா பல வடிவங்களில் கிடைக்குது.
தானியங்கி விற்பனை இயந்திரங்கள் மூலமாக கூட அது விற்கப்படுது. தேநீர் அருந்தும்போது பசுந்தேநீருக்கு இருக்கும் எதிர் ஆக்சிஜனேற்ற பலன்களோட மல்லிகைக்கு இருக்கும் சில பலன்களும் சேர்க்கப்படுது. முக்கியமாக மாரடைப்பு அபாயத்தை குறைக்குது, உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுது, மன அழுத்தம் குறைவதற்கு உதவியாக இருக்குது, இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது. ஒக்கினவா மக்கள் தினமும் சராசரியாக 3 கோப்பை இந்த மல்லிகை தேநீரை சேர்த்துக்கிறாங்க. இது மேற்கத்திய நாடுகளில் கிடைக்கிறதில்ல. அதற்கு பதிலாக மல்லிகை தேநீரையோ அல்லது பசுந்தேநீரையோ அவர்கள் அருந்தலாம். இப்போது இந்த பசுந்தேநீரின் அற்புதமான பலன்கள் என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாம். பசுந்தேநீருக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருப்பதாக பல நூற்றாண்டுகளாக கருதப்பட்டு வருது. சமீபத்திய ஆய்வுகளில் அதை உறுதி செய்திருக்காங்க. இதை அடிக்கடி குடிப்பது நீண்ட ஆயுளுக்கு உதவும் என்பதையும் அந்த ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த பசுந்தேநீர் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மக்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலே அதை பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தான் மற்ற ஏனைய நாடுகளை அது சென்றடைஞ்சுது. இந்த தேநீரின் இலைகள் காற்றில் காய வைக்கப்படுறதுனாலையும் இதிலிருந்து சத்துக்கள் அப்படியே தக்க வச்சு கொள்ளப்படுது. இது சில பலன்களை நமக்கு தருது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறது, இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறது, விட்டமின் சி, மேலும் எலும்பை வலுப்படுத்துறது, ஒரு சில மேலும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்குது, புற ஊதா கதிர்கள் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு தருது, உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்துது. இங்கிலாந்து டெய்லி மிரர் மேகசின் 2010 மூப்படைவதற்கு எதிராக செயல்படும் உணவு பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் ப்ரொக்கோலி, சாட் போன்ற காய்கறிகள் இவற்றை அதிகமாக அளவு தாது பொருட்களும் நார்ப்பொருட்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்மென், மெக்ரேல், டூனா போன்ற கொழுப்பு மீன்கள்லையும், ஸ்ட்ராபெரி, ஆப்ரிகாட், கிச்லி போன்ற பழங்கள்லையும் வைட்டமின்கள் அதிக அளவில் இருக்குது. அதோட உடலில் இருக்கும் நச்சு பொருட்களும் வெளியேற்றவும் அது உதவுது. ப்ளூபெர்ரி, கோஜி பெர்ரி போன்ற பெரி வகை பழங்கள்லையும், உலர்பழங்கள், கோதுமை, ஓட்ஸ் போன்ற தானியங்கள் அதிகமான தாது பொருட்கள் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, அதாங்க ஒயிட் சுகர், அப்புறம் தானியங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள், மாட்டுப்பால் மற்றும் அது சார்ந்த பொருட்கள் இவை எல்லாமே அடங்கும். இப்போ நாம் உடற்பயிற்சி பற்றி பார்க்கலாம். நீண்ட காலம் வாழ்வதற்கு உடற்பயிற்சி அவசியமானது. அப்படி இருந்தாலும் அதிக அளவு செயல்படும் உடற்பயிற்சிகள் அதற்கு உதவுவதில்லை. மாறா அதிக அளவில் மேற்கொள்ளப்படும் உடல் இயக்கம்தான் உதவுது. இதை நீலமண்டலம் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒக்கிமியில் 90 வயதை கடந்தவங்க கூட மிகவும் சுறுசுறுப்புடன் இருப்பதை கண்கூட பார்க்க முடிஞ்சுது. அந்த முதியோர்கள் வீட்டிற்குள்ள உட்கார்ந்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டு அல்லது பத்திரிகைகளை படித்து கொண்டு இருக்கிறதில்ல. அவங்க நிறைய நடந்தாங்க. தங்க அண்டை வீட்டாருடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து ஆடி பாடினாங்க. அதிகாலையில் எழுந்திருத்து காலை உணவுக்கு முன்பாகவே தங்களுடைய காய்கறி தோட்டத்துக்கு சென்று களை பறித்தாங்க. அவங்க உடற்பயிற்சி கூட்டத்திற்கு சென்றோ அல்லது வீட்டில் தீவிரமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்றதில்லை. ஆனால் ஒரு நாளின் பெரும் பகுதியை அங்கும் இங்கும் நடப்பதிலும் உடலை அசைப்பதிலும் ஈடுபட்டாங்க. ஒரே இடத்துல தொடர்ந்து 30 நிமிடங்கள் உட்கார்ந்திருந்தா வளர்சிதை மாற்றம் 90% மெதுவடைகிறது. உங்களுடைய இரத்த குழாய்களில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை உங்களுடைய தசைகளுக்கு கொண்டு செல்ல உதவும் நொதிப்பொருள் குறையுது. தசை இயக்கத்தின் மூலமாக தான் கொழுப்பு கரையும். ஒரு இடத்துல 2 மணி நேரம் உட்கார்ந்துருந்தா உடலில் இருக்கும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவு 20% குறையுது. வெறுமனே 5 நிமிடங்கள் எழுந்து நடந்தாலே எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிடும். இப்பிரச்சனைக்கு தீர்வு எவ்வளவு எளிதானது. நாம் ஒரு நகரத்தில் வசிச்சுட்டு வரோம் அப்படின்னா தினமும் இயற்கை சுகாதாரமான ஒரு இடத்துல நடப்பது இயலாத காரியம்தான். அதற்கு பதிலாக உடலுக்கு நல்லதென்று பல நூற்றாண்டுகளாக நிரூபணமாகி வந்துள்ள சில உடற்பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். உடல், மனம், ஆன்மா ஆகிய 3ஐயும் சமநிலைப்படுத்தும் கீழே நாட்டு தத்துவங்கள் மேற்கில் இப்போதுதான் பிரபலமாகி வருது. ஆனால் அவை தோன்றிய நாடுகளில் உடல் நலனை மேம்படுத்துவதற்காக அவை பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது. இந்தியாவில் தோன்றிய யோகா ஜப்பானில் மிகவும் பிரபலம். சீனாவில் தோன்றிய ஷிகாங் மற்றும் தாய்ச்சி போன்றவை உடலுக்கு மனதிற்கும் இடையே நல்லிணக்கத்தை உருவாக்க முயற்சிக்குது. இவற்றை பயிற்சி செய்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் ஆற்றலுடனும் அதை எதிர்கொள்கிறாங்க.
இந்த மிதமான, நளினமான உடற்பயிற்சிகள் நம் உடலுக்கு அசாதாரணமான பலன்களை கொடுக்குது. குறிப்பாக தங்கள் உடல் நலத்தை பேண மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற முதியவர்களுக்கு இவை மிகவும் பொருத்தமானதா இருக்கும். தாய்ச்சி உடற்பயிற்சி பார்க்கின்சன் நோய், எலும்பு புரை நோய் போன்றவை தோன்றுவதை தாமதப்படுத்துது. அது இரத்த ஓட்டத்தையும், தசைகளின் இறுக்கத்தையும், உடலின் நெகிழ்வுத்தன்மையையும் அதிகரிக்குது. மன அழுத்தத்திற்கும், மன சோர்வுக்கும் எதிரான ஒரு பாதுகாப்பு கேடயமாவே அது விளங்குது. நீங்க தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்லவும், மாரத்தான் ஓட்டம் பந்தயத்துல நீங்க பங்கு கொள்ளவும் தேவையில்லை. தினமும் அதிகமா நடமாடிக்கொண்டும், உடலை அசைத்து கொண்டு இருந்தால் போதும். ரேடியோ தாய்சோ இந்த உடற்பயிற்சி 2ஆம் உலகப் போருக்கு முன்பிலிருந்து ஜப்பான்ல இருந்து வருது. இதில் உள்ள ரேடியோ என்ற சொல் அப்பயிற்சி வானொலி மூலமா கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள காலத்துல இருந்து அதோடு ஒட்டி கொண்டிருக்கு. ஆனா இப்போது மக்கள் இதை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டோ இல்லது இணையத்தில் பார்த்து கொண்டோ செய்து வராங்க. இந்த பயிற்சியின் ஒரு நோக்கம் இதுல கலந்து கொள்றவர்களுக்கு இடையே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவது தான். இந்த உடற்பயிற்சி எப்போதும் ஒரு குழுவாகவே பயிற்சி செய்யப்படுது. பள்ளி குழந்தைகள் இதை வகுப்பு தொடங்குவதற்கு முன் செய்கிறாங்க. அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்கள் அதை அலுவலக பணியை தொடங்குவதற்கு முன்பாக செய்கிறாங்க. ஜப்பானிய மக்கள் 30% தினமும் இந்த உடற்பயிற்சியை செய்து வருவதாக விவரங்கள் தெரிவிக்கப்படுது. பொதுவாக இந்த உடற்பயிற்சி ஒரு விளையாட்டு திடலிலோ அல்லது ஒரு பெரிய அறையிலோ வைத்து செய்யப்பட்டது. அப்போது ஒலிபெருக்கி பயன்படுத்தப்படுது. அதை மொத்தமாக செய்து முடிக்க 5லிருந்து 10 நிமிடங்கள் வரை ஆகும். கை கால்களை நீட்டி மடக்கிறது, முட்டிகளை இயக்குறது ஆகியவற்றின் மீது இந்த பயிற்சி கவனம் செலுத்தப்படுது. உங்கள் கைகளை உங்கள் தலைக்கு மேலே தூக்கி அதை ஒரு வட்ட வடிவில் சுழற்றி கீழே கொண்டு வருவது அதில் ஒரு பயிற்சி தான். உங்கள் உடலை விழிக்க வைப்பதற்கான ஒரு கருவி அது. மிதமான இந்த உடற்பயிற்சியின் நோக்கம் மூட்டுகளுக்கு முடிந்த அளவுக்கு இயக்கம் கொடுப்பது தான். இது மிகவும் சாதாரணமானது போல தோன்றலாம். ஆனால் நம்முடைய நவீன வாழ்க்கை முறையில் நாம் நம்முடைய கைகளை நம்முடைய காதுகளுக்கு மேலே தூக்காமலேயே பல நாட்கள் கழித்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி சிந்தித்து பாருங்க. நாம் கணினியை பயன்படுத்தும் போதும், பல்திறன் பேசியை உபயோகிக்கும் போதும், புத்தகங்களை படிக்கும் போதும் நம்முடைய கைகள் கீழ்ப்புறமாகவே இருக்கின்றன. நம்முடைய அலமாரியில் மேல் அடுக்கில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை எடுக்க முனையும் போது மட்டுமே நாம் நம்முடைய கையை உயர்த்துறோம். நம்முடைய முன்னோர்கள் காய்கனிகளை பொறுக்கி கொண்டிருக்கும் போது எப்போதும் கைகளை தலைக்கு மேலே வைத்திருந்தாங்க. உடல்ல அனைத்து விதமான அடிப்படை இயக்கங்களையும் நாம் பயிற்சி செய்ய ரேடியோ தாய்சோ உதவியாக இருந்தது.